வெயில் அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல குளிர்ச்சியான இந்த வெண்டைக்காயை கட் பண்ணி எப்படி நம்ம சுவைத்து சாப்பிடணுமோ அப்படியெல்லாம் நம்ம ரெசிபி செஞ்சு சுவைத்து சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். ஃபர்ஸ்ட் நாம நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை நுனியவும் அடியவும் கட் பண்ணிட்டு நீல வாக்கில் ரெண்டா கீறி அப்படி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அயோடின் சால்ட். நீங்க எந்த சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா நாம நீளமா ரெண்டா கட் பண்ணி வச்ச இந்த வெண்டைக்காய் எல்லாத்திலையும் அப்படியே போட்டுட்டு அதுல அந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிட்டு இதுல நம்ம அந்த வெண்டைக்காயை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம அழகா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வேக ஆரம்பிச்சதும் லைட்டா மிதக்க ஆரம்பிச்சிடும். நம்ம புரட்டி போட்டு அப்படி வேக வச்சு எடுக்கலாம். அந்த கரண்டியால லைட்டா அப்படி அழுத்தி விட்டு பார்க்கும் போதே கொஞ்சம் ரஃப்பா தெரியும். அப்போ அது வெந்திருக்கிற அந்த பக்குவம் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இது நல்லா மொறுன்னு வெந்ததும் எடுத்து வேற ஒரு பவுல்ல நாம மாத்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உடைச்சு பார்க்கும் போதே நல்லா மொறுன்னு அந்த கிறிஸ்பியா உள்ளது நல்லா தெரியுது. நல்லா சூப்பரா வந்திருக்கு. இதை நாம கடிச்சு டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட்டுக்கு செமையா சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வெண்டைக்காயை நம்ம எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். இதை ஒரு ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். பக்கத்துல ஒரு டீயோட சாப்பிட்டோம்னா இன்னமும் சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உணவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.